ஸோ அடுத்தது நமக்கு இன்ஃபோ அங்கே பார்த்த இன்ஃபோ தான் நமக்கு. ஸோ இதில் நமக்கு இன்னுமே அட்வான்ஸாக நம்ம ரிப்போர்ட்டுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம ஸோ அவ்வளோ ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். 60 ரிப்போர்ட். இப்போ என்ன ரிப்போர்ட்னா கஸ்டம் ரிப்போர்ட். கஸ்டமைஸாக நீங்கள் ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஓவர் ஸ்பீட் போகிறோம்னா ஓவர் ஸ்பீடில் எவ்வளோ நேரம் ட்ரைன் ட்ராவல் பண்ணிருக்காங்க 80 போகும்போது 80 எவ்வளோ நேரம் டியூரேஷன் 80 5 மினிட்ஸ் போயிருக்காங்க 70 5 மினிட்ஸ் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமிங் டியூரேஷன் ஸோ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ரிப்போர்ட் பேஜ் வந்துருக்கும். செலக்ட் ரிப்போர்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இப்போ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன வரும்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் டுடே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகுது. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ரூட் ஸ்டார்ட் எண்டு லென்த் மூவிங் டியூரேஷன் ஸ்டாப் டியூரேஷன் டாப் ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு கவுண்ட். இப்போ ஓவர் ஸ்பீடு போல கவுண்ட் வரும். இங்கேயுமே நமக்கு இன்ஜினோட ஐடல் டைம் 1 hour ஐடல் இருக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எனக்கு வேறு மூட்ல வேணும். ஒரு கம்பெனி செக்மெண்ட்டில் போகும்போது அவங்க டேட்டாஸ் எதிர்பார்க்குறது எனக்கு ஐடல் ஸ்டாப் டியூரேஷன் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வச்சு கொடுத்தாங்கன்னா ஸோ அதே சேம் இன்னைக்கு கூடவே கொடுத்துருக்கேன். இதில் என்ன ரிப்போர்ட் வந்து பாருங்க. இப்போ இதில் ஃபியூல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபியூல் காஸ்ட். ஸோ இதே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபியூல் கன்ஸ்ட்ரக்ஷன் வராது ஃபியூல் காஸ்ட் வராது. ஸோ இப்போ நம்ம மர்ஜ் கொடுத்து ஃபியூல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காஸ்ட்டும் வந்துருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபியூலோட எனக்கு ரேட்டுமே வேணும் அப்படிங்கும்போது அவங்க இதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டம் டூல் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டூல் என்ன கொடுத்துருப்போம் சம்மர் வேஸில் கொடுத்துருப்போம் மூவிங் டியூரேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம கஸ்டம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓடோமீட்டர்ஸ் வரும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மச் 4 5 டிரைவ் அண்ட் ஸ்டாப். இப்போ டிரைவ் அண்ட் ஸ்டாப்னா ஒரு நம்ம எங்கே டிரைவ் பண்ணிருக்கோம் ஸ்டாப் பண்ணிருக்கோம் அதோட ரிப்போர்ட்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு டிரைவ் அண்ட் ஸ்டாப்பில் ஜியோஃபென்ஸ் நான் ஒரு இடத்துல ஜியோஃபென்ஸ் நம்ம நார்மலாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு லொகேஷன் கிரியேட் பண்ணும்போது அதுக்குள்ள நான் எவ்வளோ டிரைவ் பண்ணிருக்கேன் அதுக்குள்ள எவ்வளோ ஸ்டாப் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஜியோஃபென்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஹோம் கொடுத்துருக்கேன். ஹோம் கொடுத்து நான் டுடே கொடுத்தேன். ஸோ நம்ம ஹோம் டவுனில் மட்டும் நான் எவ்வளோ நேரம் ஸ்டாப் பண்ணிருக்கேன். இந்த மூவிங் ஸ்டாப்பிங் மூவிங் ஸ்டாப் டியூரேஷன் 1 minute இருக்கு. இன்ஜின் ஐடல் ரூட் லென்த் டாப் ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு ஃபியூல் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபியூல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்டர் பண்ணதுனால. ஸோ இந்த வெஹிக்கிளோட டேட்டாபேஸ் ஜியோஃபென்ஸ்க்குள்ள எவ்வளோ நேரம் டிரைவ் இருக்குது இது ஹோம் ஜியோஃபென்ஸ் நான் என்னோட லொகேஷன் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எந்த லொகேஷனில் ஜியோஃபென்ஸ்னாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா டிரைவ் அண்ட் ஸ்டாப்பில் பிஸ்னஸ் பிரைவேட். ஸோ இந்த பிஸ்னஸ் பிரைவேட்டாக நம்ம வெப் போர்ட்டலில் ஒரு தனியாக ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ராவல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு ட்ரிப் அலகேட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு வெஹிக்கிள் ட்ரிப் அலகேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டிரைவருக்கு இன்டிமேஷன் கொடுத்து நீங்கள் இங்கே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணலாம். நம்ம டேட்டாஸ் எடுத்துக்கலாம். ஸோ டிரைவ் அண்ட் ஸ்டாப் சிம்பிளிஃபைடு ரிப்போர்ட். ஸோ இது கொடுத்தா ஒரு டேட்டா டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஸ்டாப்பிங் என் டைம் டியூரேஷன் டாப் ஸ்பீடு ஸ்டாப் பொசிஷன். ஸோ இதில் வந்து நமக்கு அதில் அட்ரஸ் ஃபியூல் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஷீட் ஸ்டாப் டைம் ஸ்டாப் மட்டும் எங்கே டியூரேஷன் ட்ராவல் ஷீட் வேணும். ட்ராவல் ஷீட்டில் கஸ்டம் பண்ணணும்னா கஸ்டம் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஓவர் ஸ்பீட். இப்போ நம்ம ஓவர் ஸ்பீட் ஜியோஃபென்ஸ் இப்போ ஓவர் ஸ்பீட் வந்து ஒரு ஜியோஃபென்ஸ் வந்து ஒரு 10 kilometers மார்க் பண்ணிருக்கேன். ஸோ அந்த 10 kilometers ஒரு கம்பெனிக்குள்ள மார்க் பண்ணிருக்கும் போது அந்த கம்பெனிக்கு நான் ஓவர் ஸ்பீட் நான் மூவ் பண்ணிருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஓவர் ஸ்பீட் கொடுக்குறேன். ஓவர் ஸ்பீட் ஜியோஃபென்ஸில் 50 கொடுத்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு இன்னைக்கு எவ்வளோ ஜியோஃபென்ஸ்க்குள்ள எவ்வளோ ஓவர் ஸ்பீட் போயிருக்கும். ஸோ அந்த கவுண்ட் வந்துடும் நமக்கு. ஸோ அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ வந்து ஓவர் ஸ்பீட் கொடுக்குறேன். ஓவர் ஸ்பீட்டில் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதர் ஆப்ல என்ன வரும்னா 80 செட் பண்ணால் 80 மட்டும் தான் வரும். நான் மேனுவலாக கொடுக்குறேன் 16 கொடுப்பேன் இல்லை 13 கொடுப்போம். ஸோ 13 கொடுத்துருக்கேன். 30 கொடுத்து நீங்கள் ஓவர் ஸ்பீட் கொடுத்துருக்கேன். ஸோ 30 நான் எவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் அந்த டியூரேஷனே வரும். ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டியூரேஷன் டாப் ஸ்பீடு எவ்வளோ 33 ஆவரேஜ் ஸ்பீட் 33. ஸோ இதில் நான் 1 minute டியூரேஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அடுத்தது 44 seconds டாப் ஸ்பீடு வந்து 32 போயிருக்கேன். 33 ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 32. ஸோ இந்த மாதிரி நான் 30 இப்போ எவ்வளோ எடுத்துருக்குது நான் 30 எடுத்ததில்ல அதில் வந்து நமக்கு வந்துருக்கு ஷோ இருக்குது 30 எடுத்துக்கு அந்த ஓவர் ஸ்பீடோட டைமிங் டியூரேஷன் நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி அடுத்தது நமக்கு அண்டர் ஸ்பீட். இப்போ எல்லாமே நம்ம ஒரு ஓவர் ஸ்பீட் மட்டும் தான் பார்க்குறோம். ஓவர் ஸ்பீட் போயிருக்காங்க. ஓவர் ஸ்பீட் 80 மேலே அவங்க எவ்வளோ போயிருக்காங்க டிரைவ் தான் வரும். 60 கொடுத்தா 60 மேலே எவ்வளோ ட்ரைவ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அவர் வந்து ஒரு பாசிட்டிவும் பார்க்கணும் நம்ம நெகட்டிவ் பார்க்கணும். அதுக்காக நம்ம அண்டர் ஸ்பீடுமே கொடுத்துருக்கோம். இப்போ ஓவர் ஸ்பீடில் சம்மரி ஈஸியம் போர்டு. ஸோ அண்டர் ஸ்பீட் 30 கொடுத்துருக்கோம். ஸோ நான் 30 எவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் அதோட ரிப்போர்ட்ஸ் வரும் அண்டர் ஸ்பீடில். எக்ஸாம்பிள் பாருங்க ஆவரேஜ் ஸ்பீட் 17 டாப் ஸ்பீட் 20 30 தான் வருது. 30 நான் 1 hour ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அண்டர் ஸ்பீடுமே நம்ம ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததான் நமக்கு என்ன இங்கே கொடுத்துருக்கோம் ஸ்டாப் பார்த்துட்டு நம்ம ஜியோஃபென்ஸ் இன் அவுட் நம்ம நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். ஜியோஃபென் மச் பண்ணி எடுத்துக்கலாம். ஜியோஃபென்ஸ் இன் அவுட் 24 hours மோடு. ஜியோஃபென்ஸ்க்குள்ள இன்ஜின் ஆன் பண்ணிருக்கா ஆஃப் பண்ணிருக்காது அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். ஜியோஃபென்ஸ்க்குள்ள இன்ஜின் ஆன் பண்ணது ஆஃப் பண்ணது அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கான ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஜியோஃபென்ஸ்ல இது என்ன டச் ஆல் டச் டு ஆல் டூ. ஸோ ஒரு ஜியோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 ஜியோஃபென்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். எல்லாமே ஒரு 5 km சொல்லிட்டு நான் ஒரு கம்பெனில இருந்து ஒரு வெஹிக்கிள் ரன் ஆகுது 5 ஜியோஃபென்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வெஹிக்கிள் வந்து எனக்கு 5 ஜியோஃபென்ஸ்க்கும் போய் டச் ஆகி வந்திருக்கா இல்லை எந்த ஜியோஃபென்ஸ் டச் ஆயிருக்கு அதோட எவ்வளோ டியூரேஷன் அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஈவெண்ட் நடந்திருக்கு. ஸோ இன்ஜின் ஆன் பண்ணது ஆஃப் பண்ணது ஸ்டாப் பண்ணது ஓவர் ஸ்பீடு. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் நமக்கு வந்து ஃபியூல் லெவல் ஃபியூல் ஃபில்லிங் ஃபியூல் தெஃப்ட் ஃபியூல் சென்சார் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஃபியூலோட தெஃப்ட் பார்த்துக்கலாம். ஃபியூல் லெவல் எவ்வளோ இருக்குது டெம்பரேச்சர் சென்சார் நம்ம டெய்லியும் டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருக்கோம். ஸோ REG வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து டிவைஸோட ஒரு ஆஷ் பிரேக்கிங் ஆஷ் கார்னரிங் ஆஷ் அந்த சடன் பிரேக்கிங் இந்த டிவைஸ் நம்ம எனபிள் பண்ணிருந்தோம் வெஹிக்கிள் ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம் அது வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஸோ ஒரு டிரைவரோட ஸ்கோர் போர்டு கொடுக்கும் நமக்கு. ஸோ இந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் வந்து 30 km பண்ணிருக்காரு. ஓவர் ஸ்பீட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1400 ஓவர் ஸ்பீட் போயிருக்கு. ஓவர் ஸ்பீட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 459 கொடுத்துருக்கு. ஆஷ் பிரேக்கிங் அதெல்லாம் 0 ஏன்னா இந்த டிவைஸ் வந்து அந்த டிவைஸ் கிடையாது. ஸோ இவரோட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 459. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா above 5 மேலே போகும்போது ரெட். ஸோ அதனால தான் நமக்கு ரெட். ஸோ இந்த வெஹிக்கிள் டிரைவர் வந்து above 5 மேலே போயிருக்காரு. ஓவர் ஸ்பீட் அதிகமாக ட்ரைவ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஓவர் ஸ்பீட் REG ரிப்போர்ட்ஸ் அந்த REG ரிப்போர்ட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். REGல சீட் பெல்ட் REGல ஜியோஃபென்ஸ்க்குள்ள எதனா ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஓவர் ஸ்பீடு. ஸோ ஜியோஃபென்ஸ்ன்றது நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள் ஒரு சேஃப் ஒரு கம்பெனிஸ்க்குள்ள வெஹிக்கிள் ரன் ஆகுது. அந்த கம்பெனிஸ் வெஹிக்கிள் மட்டுமே மூவிங் நடக்கும்போது ஓவர் ஸ்பீட் போகிறாங்களா சடன் பிரேக் அடிக்கிறாங்களா அந்த டீடைல்ஸ் பார்க்கலாம். ஓடோமீட்டர் ரிப்போர்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸோட ஹிஸ்ட்ரி இன்ஜின் ஹவர்ஸ் டெய்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன்ஜின் ஆன் ஆஃப் சென்ட் கமெண்ட்ஸ் எவ்வளோ கமெண்ட்ஸ் நம்ம சென்ட் ஆயிருக்கு ஆஃப்லைன் ஆப்ஜெக்ட்ஸ் ignition off speed 0 km/h. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்
நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் கமெண்ட் நான் டிசேபிள் பண்ணால் எனக்கு வாய்ஸ் கமெண்ட் டிசேபிள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வாய்ஸ் கமெண்ட் வேணும், எனக்கு எல்லாம் வாய்ஸ் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம வரணும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் POA ஸ்டாப் டியூரேஷன் ஐடில் நம்ம வந்து ஜியோஃபென்ஸில் வந்து ஸ்டாப் டியூரேஷன் ஐடில் டியூரேஷன் ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டிரைவர் மேக்ஸிமம் RPM டிவைஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது, அதை எடுத்து நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம்னா வெஹிக்கிளோட RPM நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இன்ஜின் ஹவர்ஸ் மேக்ஸிமம் RPM இங்கே ஷோ ஆகுதுன்னா உங்களுக்கு 0. ஸோ இந்த டிவைஸ் வந்து மேக்ஸிமம் RPM டிவைஸ் போட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே RPM எவ்வளோ கவுண்ட் போகுது, ஆஷ் பிரேக்கிங் எவ்வளோ, ஆக்சலரேஷன் கவுண்ட் எவ்வளோ, டர்னிங் கவுண்ட் எவ்வளோ, டிரைவரோட நோட்ஸ் வந்துடும். ஸோ டிரைவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக. ஸோ இவ்வளோ ரிப்போர்ட்ஸ் நம்ம கஸ்டமைஸ்டாக கொடுத்துருக்கோம், 60+ ரிப்போர்ட்ஸ். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத உள்ள ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே அதே மாதிரி ஆப் வந்து ஒரு வெரி ஃப்ரெண்ட்லி யூசர்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிருந்தனால எனக்கு வாய்ஸ் வந்தது. ஸோ வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் டிசேபிள் பண்ணிருந்தா எனக்கு வாய்ஸ் வராது. ஸோ இதுதான் அடுத்ததான். ஸோ ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன அப்டேட்ன்றதை உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.